அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தெரிவிப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவர். கடந்த 31/7/2026 வெள்ளிக்கிழமையன்று காலை ஒரு 11 மணி அளவில் எல்லா ஆதார கிளைகளிலும் இந்த NHIS GO 123 நீதித்துறை H1 டிபார்ட்மெண்ட் டேட்டட் 24/6/2026 அதில் வழங்கிய அறிவுரைகளை எதிர்த்து, அதாவது ரூபாய் 644 பிடிக்க சொன்னதை எதிர்த்து மதுரை மாவட்டத்திலே உள்ள வாடிப்பட்டி, திருமங்கலம், மதுரை மாநகர் ஆகிய கிளைகளிலே வாய்ப்புள்ள அலுவலகங்களுக்கு முன்பாக அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி அதனை அறிக்கையாக வெளியிட்டிருந்தார்கள், அனுப்பியிருந்தார்கள். அதனை மாநில மையத்திற்கு அனுப்பிவிட்டோம். அடுத்த கட்டமாக கண்டன ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடத்த சொல்லியிருக்கிறாங்க. என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா 12/8/2026 புதன்கிழமை, வரக்கூடிய 12/8/2026 புதன்கிழமை அன்று காலை ஒரு 10 மணி அளவிலே மதுரை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய திருமங்கலம், வாடிப்பட்டி, மதுரை மாநகர் ஆகிய ஆதார கிளைகள், அதன் நிர்வாகிகள், அதன் மெம்பர்கள் மற்றும் மதுரை மாவட்ட மையத்திலே உள்ள நிர்வாகிகள் அனைவரும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகிலே உள்ள மாவட்ட கருவூலத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள அந்த இடத்திலே கண்டன ஆர்ப்பாட்டம், அதாவது GOMS நம்பர் 123 தேதி 24/6/2026 சொல்லப்பட்ட அந்த அறிவுரைகளை கண்டித்து, அதில் வகுக்கப்பட்ட நெறிமுறைகளை கண்டித்து அழைத்து பேச வேண்டும் எங்கள் சங்க நிர்வாகிகளை அப்படிங்கிறதாக சொல்லி கோஷமிட்டு இதனை அனைவரும் தெரிந்து கொள்ளும் விதத்திலே அந்த ஆய்வு கூட்டம், அதாவது கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டம் முடிவு பெற்ற பின்னர் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மாநில மையத்திலிருந்து வரப்பெற்ற மாவட்ட ஆட்சியருக்கு உண்டான கடிதம் மற்றும் மாநில அரசின், தமிழ்நாடு அரசின் கூடுதல் நிதிச் செயலாளர் ஃபோர்ட் சென்ட் சென்னை 9 என்ற முகவரியிட்ட அந்த கடிதங்களை நமது மாவட்ட லெட்டர் பேடில் டைப் செய்து மாவட்ட ஆட்சியரிடம் ப்ரெசென்ட் பண்ணி இதை அவங்களுக்கு அனுப்புங்க என்று கோரிக்கை வைக்கும்படி மாநில மையம் அறிவுறுத்தியுள்ளது. அதற்கு பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தாலுக்கு லெவலில், ஆதார கிளைகள் லெவலில், மட்டத்தில் 31/7 இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நிறைவடைந்து விட்டது, அறிக்கை அனுப்பிவிட்டோம். அதற்கு அடுத்தாற்போன்று நாளை மறுநாள், இன்றைக்கி 10/8/2026 இன்று திங்கட்கிழமை, நாளை மறுநாள் 12/8/2026 புதன்கிழமை அன்று காலை 10 மணிக்கு மேலே கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில், ஒசூர் ட்ரெஸரி பக்கத்தில் உண்டான இடத்திலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக தீர்மானித்துள்ளோம். அதற்கு மதுரை மாநகர் கிளை, திருமங்கலம் மற்றும் வாடிப்பட்டி ஆகிய ஆதார கிளைவர்களும் சரி, இந்த கிளைகளின் மெம்பர்களும் சரி, அங்கத்தினர்களும் சரி, ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாருமே கலந்து கொண்டு இந்த மதுரை மாவட்டத்திலே உள்ள எல்லா கிளைகளும் கலந்து கொண்டார்கள். மாவட்ட அளவில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்த நிலையை ஏற்படுத்தி தருமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்வது மதுரை மாவட்ட தலைவர். அதற்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, வரக்கூடிய 27/9/2026 கோயம்புத்தூரில் மாநில கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கிறது. மாநில பேரவை கூட்டத்தை நிர்ணயம் பண்ணி கடதாசி அனுப்பியிருக்கிறாங்க மாநில பொதுச் செயலாளர் அவர்கள். அந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது அக்டோபர் மாதத்தில் சென்னையில் மாநில அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு மாவட்ட தலைவரோட கருத்துக்களை கேட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவாங்கங்கிற மாதிரி தெரியுது. இதற்கு இடையில் சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து இந்த அரசு பிறப்பித்த இந்த GOMS நம்பர் 123 நிதித்துறை H1 டிபார்ட்மெண்ட் 24/6/2026 அதில் சொல்லப்பட்ட அந்த அறிவுரைகளுக்கு எதிராக வழக்கு தொடுக்கவும் முடிவு செய்திருக்கிறார்கள். என்னடா ஏற்கனவே 497 ரூபா பிடிச்சிக்கிட்டு இருந்த NHIS தொகையானது 1/7/2026 முதல் ரூபாய் 644 உயர்த்தி பிடித்தம் செய்யப்பட்டு விட்டது. ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் ஆகியோர்கிட்ட அந்த மாத பென்ஷன், ஜூலை மாத பென்ஷன்லேயே பிடித்தம் செய்யப்பட்டு விட்டது. அதனால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முக்கியமாக கருதி மாவட்ட அளவிலே வரும் 12/8/2026 புதன்கிழமை அன்று காலை 10 மணிக்கு மேலே மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் உள்ளே அமைந்துள்ள மாவட்ட கருவூலத்தின் முன்பாக அனைவரும் ஒருங்கிணைந்து நல்ல பெருந்திரளாக கூடி அரசுக்கு எதிராக, அதாவது மாநில மையத்திலிருந்து வரப்பெற்ற அந்த கோஷங்களை, ஸ்லோகன்ஸ் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் எல்லா அங்கத்தினர்களும் படித்து, உறக்க படித்து
அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியரிடம் நிதித்துறை செயலாளருக்கு உண்டான கடிதத்தை மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு உண்டான கடிதத்தை கொடுக்க வேண்டும் என மாநில மையம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி அனைவரும் மதுரை மாவட்டத்தில் உள்ள 3 ஆதார் கிளை தலைவர்களும் வரும் 12/8/2026 புதன்கிழமை இன்று காலை 10 மணிக்கு மேலே கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து ஆர்வய சங்கத்தில் முதல்ல கேட்டுக்கிட்டு எந்த இடம் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணியாச்சு. மாவட்ட கருவூலத்தின் அருகிலே தான் இன்று. இருந்தாலும் அதுக்கு முன்னக்கூடிய ஆர்வய சங்கத்திற்கு வந்து விவரங்களை தெரிந்து கொண்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு மதுரை மாவட்டத்தில் சிறப்பாக அந்த கூட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்ற நிலையை ஏற்படுத்தி தரும்படி கேட்டுக்கொள்வது மதுரை மாவட்ட தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள். பல நன்றி.